நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டுதா இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டுதா இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பாயாசத்தில் 50 தூக்க மாத்திரைகள். மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்திய கணவர். பல பெண்களுடன் தகாத உறவு. மாலையை கழட்டியதும் கொள்வேன் என மிரட்டிய கொடூரம். கணவனின் தொல்லையால் கொதித்து போன மனைவி. உலக்கையால் அடித்து கொன்ற பயங்கரம். மகளின் துணையோடு கணவனுக்கு பாயாசம் போட்ட மனைவி. சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? நள்ளிரவு நேரம் அவசரமா ஒருத்தருக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சிலர் திடீர்னு என்னோட கணவரை கட்டையால அடிச்சு கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க சார்னு கதறி கதறி அழுது இருக்காங்க ஆதிலட்சுமி. நள்ளிரவு நேரங்கிறதால வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு என்னால உங்களுக்கு தகவல் தெரிவிக்க முடியலன்னும் அதனாலதான் விடிஞ்சதும் புகார் கொடுக்க வந்தேன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்க உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு மனைவி கிட்ட விசாரணையை தொடங்கி இருக்காங்க. அதுக்கு மனைவி ஆதிலட்சுமி தன் கணவர் பேரு கோட்டி ரெட்டின்னும் அவர் ஒரு ஆர்எம்பி டாக்டர்னும் சொல்லி இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய பெண்கள் சிகிச்சை பெற வருவாங்கன்னும் அப்படி வரும் சில பெண்களோட இவருக்கு தகாத உறவு இருந்ததாகவும் சொல்லி இருக்காங்க. இது ரொம்ப தவறுன்னு நான் பலமுறை எடுத்து சொல்லியும் கேட்காத தன்னோட கணவர் தொடர்ந்து தவறுகளை செஞ்சுட்டு வந்ததாகவும் சொல்லி இருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்க அவங்க வீட்டுக்கு போய் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச நிலையில அவரோட தகாத உறவுதான் இந்த கொலைக்கு காரணமா இருக்குங்கிற கோணத்துல தங்களோட விசாரணைய தொடர்ந்து செஞ்சாங்க. அப்பத்தான் பிரேத பரிசோதனை அறிக்கை, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆகியவை ஆதிலட்சுமியோட வாக்குமூலத்தோட ஒத்து போகலன்னு தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் மொத்த போக்கஸையும் ஆதிலட்சுமி பக்கம் திரும்பின நிலையில வெளியாச்சு அந்த பயங்கர சம்பவம். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் அத்தங்கி வட்டம் தர்மவரம் கிராமத்தை சேர்ந்தவர் 48 வயசான கோட்டி ரெட்டி. இவரு அந்த கிராமத்துல ஆர்எம்பி டாக்டரா பணி புரிஞ்சிட்டு வந்திருக்கார். இவருக்கு ஆதிலட்சுமிங்கிற மனைவியும் 20 வயசுல பிரகதிங்கிற மகளும் இருக்காங்க. இந்த நிலையில கோட்டி ரெட்டி தன்கிட்ட சிகிச்சைக்கு வரும் பெண்கள் கிட்ட நெருக்கமா இருந்ததாகவும் பல பெண்களுக்கு இவர் கூட தகாத உறவு இருந்ததாகவும் கூறப்படுது. இத ஆதிலட்சுமி தட்டி கேட்ட நிலையில ஆத்திரமான கோட்டி ரெட்டி அவங்கள அடிச்சு துன்புறுத்தி வந்ததா கூறப்படுது. தன் கூட பல பெண்கள் தொடர்பில் இருப்பதால தன்னோட மனைவிக்கும் ஏதாவது கள்ள உறவு இருக்குமோன்னு சந்தேகப்பட்ட கோட்டி ரெட்டி பல நேரங்கள்ல ஆதிலட்சுமிய உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாவும் கொடுமைப்படுத்தி வந்ததா கூறப்படுது. கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்ச நிலையில கோட்டி ரெட்டி சாமிக்கு மாலை போட்டதாகவும் கூறப்படுது. ஆனா மனைவி ஆதிலட்சுமிய கொடுமை செஞ்சே பழக்கப்பட்ட கோட்டி ரெட்டி மாலை போட்டும் கூட பல தடவை அவங்கள பயங்கரமா அடிச்சாருன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மாலையை கலட்டினதும் நிச்சயமா உன்னை கொன்னுடுவேன்னு கோட்டி ரெட்டி சொன்ன நிலையில ரொம்பவே பயந்து போன ஆதிலட்சுமி மாலையை கலட்டிட்டா தன்னோட கணவர் நம்ம கதையை முடிச்சிருவாருன்னும் அதுக்குள்ள நாம முந்திக்கிட்டு கோட்டி ரெட்டிய தீர்த்து கட்டிடணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த எல்லா கொடுமைகளையும் பார்த்து வந்த மகள் பிரகதியும் அம்மா ஆதிலட்சுமிக்கு துணையா இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. அது போலவே ஒரு நாள் அதே பகுதியைச் சேர்ந்த வேல்புல பிரசங்கி என்பவரை தொடர்பு கொண்ட ஆதிலட்சுமி தன்னோட நரக வாழ்க்கையை பத்தி சொல்லி அழுது தங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரும் சம்மதம் தெரிவிச்ச நிலையில சுமார் 50 தூக்க மாத்திரைகளை வாங்கி வந்து கொடுத்திருக்காரு. இதை பார்த்த சந்தோஷத்துல உற்சாகமான ஆதிலட்சுமி வீட்டுல பாயசம் பண்ணி அதுல இந்த மாத்திரைகளை கலந்து கொடுத்து இன்னைக்கே தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல பணியை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த கோடி ரெட்டி ஆதிலட்சுமி கிட்ட தகராறு செஞ்சு சந்தேகத்துல அடிச்சிருக்கார். அடி வாங்கின வெறியில இருந்த ஆதிலட்சுமி தான் செஞ்சு வச்சிருந்த பாயாசத்துல
தூக்க மாத்திரைகளை கலந்து கோட்டிரெட்டிக்கு குடிக்க கொடுத்திருக்காங்க. அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல கோட்டிரெட்டி மயக்கமான நிலையில அவரை மகள் பிரகதியோட சேர்ந்து வீட்டுல இருந்த உலக்கையாலேயே மாறி மாறி அடிச்சிருக்காங்க. இதுல பலத்த காயமடைந்த கோட்டிரெட்டி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல உயிரை விட்ட நிலையில அடிச்சு கொன்ன உலக்கைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆள் அரவமற்ற இடத்துல தூக்கி வீசிட்டு வந்ததா போலீசாரோட விசாரணையில ஆதிலட்சுமி அனைத்து உண்மைகளையும் சொல்லி இருக்காங்க. விசாரணையோட முடிவுல ஆதிலட்சுமி, மகள் பிரகதி, கொலைக்கு உதவி செய்த பிரசங்கி ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. உயிரை பறித்த பார்க்கிங் தகராறு. தனது ஃபார்ச்சுனர் காரை இங்குதான் நிறுத்துவேன் என அடம் பிடித்த நபர் வாடகை வீட்டுக்கு 2 கார்களா என ஏளனமாக பேசியதால் ஆத்திரம். திடீரென துப்பாக்கியால் சுட்ட பயங்கரம். நெஞ்சில் குண்டு பாய்ந்து உயிரை விட்ட இளைஞர். கௌரவ பிரச்சனையாக மாறிய பார்க்கிங் பிரச்சனை. நடந்தது என்ன? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆரம்பிச்ச சண்டை நள்ளிரவு ஆகியும் இன்னும் ஓயல. சாதாரண பார்க்கிங் பிரச்சனையால வாக்குவாதம் முற்றி அந்த 2 வீட்டுக்காரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா திட்டிக்கிட்டாங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு கேட்டுச்சு அந்த பயங்கரமான துப்பாக்கி சத்தம். கையில துப்பாக்கியோட ஷர்மா நின்னுக்கிட்டு இருந்த நிலையில எதிரில அப்படியே நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு கீழே சரிஞ்சாரு பங்கஜ் நையார். ஒரு கணம் அங்கு என்ன நடக்குதுன்னே யாருக்குமே புரியல. தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ்காரங்க பங்கஜ் நையாரோட சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதுல வெளியாச்சு ஒரு உயிரை பறிச்ச பார்க்கிங் பிரச்சனை. டெல்லியின் பிரீத் விஹார் பகுதியில வாடகைக்கு குடியிருந்து வருபவர் ஷர்மா. இவரு ஒரு BMW, ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் என 2 கார்களை வச்சிருந்ததா கூறப்படுது. அந்த வளாகத்துல வாடகை வீட்டுல வசிச்சுக்கிட்டு வந்ததுனால ஒரு கார் மட்டுமே நிறுத்த அவருக்கு பார்க்கிங்ல இடம் ஒதுக்கப்பட்டிருந்ததா கூறப்படுது. ஆனாலும் இவர் பக்கத்து வீட்டுக்காரரோட பார்க்கிங்லயும் சேர்த்து தன்னோட காரை நிறுத்தி இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பக்கத்து வீட்டுக்காரரான பங்கஜ் நையாரை பார்க்க அவரோட சகோதரர் பராஸ் நையார் பிரீத் விஹாருக்கு கார்ல வந்திருக்காரு. அவர் வந்ததும் தன்னோட பார்க்கிங்ல நிறுத்தி இருந்த ஷர்மாவோட காரை எடுக்கும்படி பங்கஜ் ஷர்மா கிட்ட தயவா சொன்னதா சொல்லப்படுது. ஆனா அதனை குரோதமா எடுத்துக்கிட்ட ஷர்மா காரை எடுக்க முடியாதுன்னு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு தகாத வார்த்தைகளால பேசினதா சொல்லப்படுது. இப்படியே சண்டை போட்ட நிலையில 2 வீட்டுக்காரங்களும் நைட் ஆனதுனால சண்டையை நிறுத்திட்டு தூங்க போயிருக்காங்க. திரும்பவும் நள்ளிரவு 2 மணிக்கு 2 வீட்டுக்காருக்கும் சண்டை தொடர்ந்திருக்கு. நீ பேச நான் பேசன்னு மொத்த குடும்பமும் தகராற ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாக்குவாதம் முற்றிய நிலையில பங்கஜ் நையார் ஷர்மாவை பார்த்து, நீ வாடகை வீட்டுல தானே இருக்கிற, என்னமோ சொந்த வீட்டுக்கார மாதிரி பேசுறிய அப்படின்னு ஏளனமா பேசியதா கூறப்படுது. அவ்வளவு நேரம் வெறும் பார்க்கிங் பிரச்சனையா போய்கிட்டு இருந்த சண்டை ஷர்மாவுக்கு கௌரவ பிரச்சனையா மாறி இருக்கு. இதனால ஆத்திரம் அடங்காத எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவரோட வீட்டுக்குள்ள போய் திடீர்னு கையில துப்பாக்கியோட வந்த ஷர்மா எதிரில நின்ன பங்கஜ் நையாரை பார்த்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சுட்டு தள்ளிட்டாரு. இந்த சத்தத்தை கேட்டு கொஞ்ச நேரம் அங்கிருந்த 2 வீட்டுக்காரங்களும் அப்படியே உறைஞ்சி போய் நின்னாங்க. உடனே ரத்த வெள்ளத்துல கீழே சரிஞ்சு விழுந்த பங்கஜ் நையாரை தூக்கிக்கிட்டு நிர்மான் விஹார்ல உள்ள மாலிக் ரேடிக்ஸ் ஹெல்த் கேர் மருத்துவமனைக்கு கொண்டு போனதுல அவர் ஏற்கனவே இறந்துட்டுதா டாக்டர் சொன்னாங்க. சரியா நள்ளிரவு 2:30 மணிக்கு போலீஸுக்கு போன் செஞ்ச பங்கஜ் நையாரோட சொந்தக்காரங்க பங்கஜ் சுட்டுக் கொல்லப்பட்டது பத்தி தகவல் கொடுத்தாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விசாரணை மேற்கொண்ட நிலையில கொலை வழக்கு பதிவு செஞ்சு தப்பி ஓடி தலைமறைவான கௌரவ் சர்மாவையும் அவனோட கூட்டாளிகளையும் தேடிக்கிட்டு வர்றாங்க. சிக்கன் குழம்பு தராததால் ஆத்திரம். மது அருந்திவிட்டு உணவு உண்டபோது ஏற்பட்ட தகராறு. சிக்கன் கிரேவி தனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கவில்லை என வாக்குவாதம் செய்த நபர். கரியை பகிராத தாய் மாமனுக்கு நேர்ந்த கொடூரம். இரும்பு குழாயால் சரமாரியாக அடித்து கொன்ற மருமகன்.
கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் தலைமறைவான இளைஞர். நடந்தது என்ன? அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மது குடிச்சிட்டு வந்த செந்தில்குமார வழிமறிச்ச ஒரு இளைஞன் அவரை இரும்பு பைப்பாலிய அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடி இருக்கா. இத பார்த்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க புத்துயிரும் குலையுயிருமா கிடந்த அவரை தூக்கிக்கிட்டு போய் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அங்க அவரை பரிசோதிச்ச டாக்டர்ஸ் செந்தில்குமார் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. உடனே தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ்காரங்க எதுக்காக செந்தில்குமார் தாக்கப்பட்டாருன்னு, அவரை இப்படி அடிச்சு கொன்னது யாருன்னு செய்த விசாரணையில அம்பலமாச்சு. அற்ப விஷயத்துக்காக செந்தில்குமார அவரோட மருமகனே அடிச்சு கொன்ன பகீர் தகவல். கேரள மாநிலம் கோழிச்சம்பாறை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒழகபதி கவுண்டனூரை சேர்ந்தவர் 45 வயசான செந்தில்குமார். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில செந்தில்குமார் தன்னோட தங்கையோட வீட்டுல வசிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. தங்கைக்கு பிரபாகரன் ஒரு மகன் இருக்காரு. செந்தில்குமாருக்கு பெருசா சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லாததுனால தங்கை வீட்டுல தங்கி இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தங்கையோட மகன் பிரபாகரனுக்கு தாய்மாமன் செந்தில்குமார் தான் வீட்டுல தங்கறது அறவே பிடிக்கலன்னு கூறப்படுது. அதனால வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற தாய்மாமன் கிட்ட எப்போதுமே பிரபாகரன் கடுகடுன்னு இருப்பாருன்னு சொல்லப்படுது. இத பல முறை பிரபாகரனோட அம்மா கண்டிச்சோம். பிரபாகரன் தாய்மாமன் செந்தில்குமார் மேல வெறுப்ப காட்டினதா சொல்லப்படுது. அன்னைக்கு எப்போதும் போல வேலையை முடிச்சுட்டு மது குடிச்சிட்டு வீட்டுக்கு போன செந்தில்குமாருக்கு அவரோட தங்கச்சி ஆசையா கோழிக்கறி குழம்பு செஞ்சு வச்சிருந்ததா கூறப்படுது. அண்ணனை பார்த்ததும் அவரோட தங்கை சாப்பிட வாங்கன்னு மகன் வர்றதுக்கு முன்னாடியே சீக்கிரமா உணவை பரிமாறி இருக்காங்க. சாப்பிட உட்கார்ந்த செந்தில்குமாருக்கு எல்லா கறியையும் அவரோட தங்கை வச்சதா சொல்லப்படுது. அப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிரபாகரன் இத பார்த்ததுமே மொத்த கோழிக்கறி குழம்பையும் உங்க அண்ணனுக்கே வைப்பியானோ, நான் வெறும் சாப்பாட்டை தான் சாப்பிடணுமான்னு கேட்டு தகராறு பண்ணி இருக்கா. ஆனா இத விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்ட செந்தில்குமார், ஆமா சிக்கன் கிரேவி கொஞ்சம் கூட உனக்கு தர முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி இருக்காரு. இப்படியே தாய்மாமன் பக்கம் விளையாட்டுத்தனமாவும் மருமகன் பக்கம் கோபமாவும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. எப்போதுமே சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்ச நேரம் நடக்கிறது வாடிக்கையா வச்சிருந்த செந்தில்குமார் அன்னைக்கும் பிரபாகரன் சண்டை போட்ட நிலையிலையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில இருந்து வெளியே வாக்கிங் போயிருக்காரு. நாம பேசிட்டே இருக்கோம், இவரு நம்மள மதிக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு கண்டுக்காம போறாரேன்னு பிரபாகரனுக்கு ஆத்திரம் வந்திருக்கு. இதனால மாமன் செந்தில்குமாரை பின்தொடர்ந்து போன பிரபாகரன் அவரை வழிமறிச்சு வாக்குவாதம் செய்த நிலையில கையில மறைச்சு வச்சிருந்த இரும்பு குழாயால சரமாரியா அடிச்சுட்டு தப்பி ஓடினதா சொல்லப்படுது. இதுல ரத்த வெள்ளத்துல சரிந்த செந்தில்குமார் உயிரை விட்ட நிலையில இந்த சம்பவத்தை கொலை வழக்கா பதிவு செஞ்ச கோழிச்சம்பாறை போலீசார் தமிழ்நாட்டுக்குள்ள தப்பி ஓடினதா சொல்லப்படும் பிரபாகரனை தேடிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.